சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். காணும் பொங்கல் தினமான புதன்கிழமை அன்று சென்னையில் மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை, பூங்காக்கள் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதும் என்பதால் சென்னை மாநகர காவல்துறை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. காணும் பொங்கல் கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னை மாநகரில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹாவும் போக்குவரத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து கூடுதல் ஆணையாளர் சுதாகரும் செய்தியாளர்களிடம் விளக்கிக் கூறினர். சென்னையில் 15,500 போலீசாரும் 1,500 ஊர்காவல் படையினரும் காணும் பொங்கல் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான கடற்கரைகள், பூங்காக்களில் குழந்தைகள் காணாமல் போவதை தடுக்க காவல்துறை சார்பில் சிறப்பு குழுக்களும் உதவி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மிஸ்ஸிங் சில்ட்ரன் மற்றும் குற்றங்கள் தடுப்பதற்காக நிறைய குழுக்கள், நிறைய ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டிருக்கோம். காணும் பொங்கலை ஒட்டி கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் கடலுக்குள் இறங்குவதை தடுக்க பேரிகார்டுகள் ஏற்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இரவு 10 மணி வரை மட்டுமே கடற்கரைக்கு செல்ல பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா தெரிவித்தார். மரீனா பீச் மற்றும் எலியட்ஸ் பீச் மாதிரி முக்கியமான பீச்சஸ்ல மணல் பகுதியில் மக்கள் வரலாம், அங்கே விசிட் பண்ணலாம். ஆனா பேரிகேட்ஸ் பயன்படுத்தி கடலுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். 17,000 காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த பந்தோபஸ்ட்ல நாளைக்கு ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. காணும் பொங்கல் அன்று சென்னை காமராஜர் சாலை, பெசன்ட் நகர் கடற்கரை சாலை உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பைக் ரேசிங், வீலிங் போன்றவற்றில் ஈடுபடுவதை தடுக்க சென்னை முழுவதும் 3,168 சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுவதாக போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் தெரிவித்தார். 3,218 கேமராஸ்ல ஸ்பெசிஃபிக்கா டிராபிக் இன்சிடென்ட் டிடெக்டர்ஸ் இருக்கு. ஸோ வீலிங், அதே போல பைக் ரேசிங் அப்படின்னாச்சுன்னா அந்த அலர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலுக்கு வந்துடும். காணும் பொங்கலுக்கு மறுநாள், அதாவது வியாழக்கிழமை அதிகாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என்பதால் சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பும் பயணிகளும் விமான நிலையம் செல்வோரும் தங்களது பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளும்படி காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். காணும் பொங்கலை முடிச்சுட்டு திரும்பி சென்னைக்குள்ள வரும்போது அதுக்கான சில நமக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அந்த விடிய காலையில் வரவங்க கொஞ்சம் ஸ்டேகட் பண்ணி இந்த மாதிரி நெரிசல் இருக்கும் அப்படிங்கறதை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட டிராவல் ஷெட்யூல்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா ஈஸியா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.